வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யாரும் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஜேஎம்எஸ் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். வர வர உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் செஷன்ல கமெண்ட் செஷன்ல போடுறாங்க, சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, எனக்கு இது கரெக்டா பாசிபிள் ஆச்சுன்னு. ஸோ இன்னைக்கு என்னன்னா நம்ம யதார்த்தமா அந்த சயின்டிபிக் அப்ரோச்ல பேசுறது எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அது கடந்த வீடியோ கூட செக் மேட்டர் சொல்லியிருந்தீங்க. ஐயா நான் செக்குல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த ஆயில் கம்பெனி தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. நட்சத்திர குறியீடுகள் அப்படிங்கிறது உள்ள போய் பாரம்பரிய ஜோதிடத்துல நிறைய டச் பண்ணாமே விட்டாங்க. நட்சத்திர சூத்திர முறை அப்படிங்கிறதுல போகும்போது தான் குறியீடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பாவம் தான் வேலை செய்யுது. இப்ப நம்ம இதுக்கு முன்னால ஆரம்ப காலத்துல இருந்தே கிரகத்தை வச்சே பேசிட்டு இருந்திருக்கோம். சூரியன்னா ஒன்று, சூரியன்னா தான் வேலை, சனின்னா தான் வேலை, சுக்கரன்னா ஜாலி. அப்படி கிடையாது. எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த பாவத்தை சார்ந்து தான் வேலை செய்யும். இப்போ இதே சூரியன் 10ஆம் பாவத்தில் இருந்தால் அரசு வேலை, அதே நமக்கு 4ஆம் பாவத்தில் இருந்தால் வியாபாரம் பண்ணலாம். அதே சுக்கரன் 10ஆம் பாவத்தில் இருந்தால் சுக்கரன் சார்ந்த தொழிலதிபர் ஆகலாம், ஒரு வாகனங்கள் டெவலப்மெண்ட் இப்படி ஆகலாம். அதனால பாவ ரீதியாக நட்சத்திரங்களை உள்ள அணுகிற முறை தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான ஜோதிடத்தை அங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட நிறுத்துது. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் விருச்சக லக்னம். அவங்களுக்கு பணம், திருமணம், தொழில், அதை பத்தி இந்த எபிசோட்ல ஃபுல்லா பார்க்க போறோம், என்ன அமையுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி விருச்சக லக்னத்தை பத்தி சொல்லிருக்கீங்க. விருச்சிகம் என்பது செவ்வாயினுடைய வீடுங்கிறது ஒரு வகையில அவங்க கொஞ்சம் வில் பவர் உள்ள நபர்கள். அதாவது எதையுமே ஊக்கமா ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்குங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்துல 8ஆம் இடம்ன்ற ஒரு அந்த மாயம் இருக்கு இல்லையா, அந்த காலபுருஷ தத்துவத்துல அந்த 8ஆம் இடம் என்பது என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்கள சூழலை மறைச்சிக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூழல் எக்ஸ்போஸ் ஆனா அதுவே லக்கா மாறிடும். இவங்களுக்கு திறமை இருக்கும், ஆனா சூழல் அமையாது. அந்த சூழலுக்காகவே போராடி போராடி அவங்க லாங் டேர்ம்ல அவங்க வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனா அது அங்க இருக்கிற நட்சத்திரம் சனிங்கிறதுனால சகிப்புத்தன்மை, சர்வீஸ் மென்டாலிட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு, செவ்வாயினுடைய வீட்டில் சனி இருக்கு அப்படின்னா எப்படி ஒரு நகை அடி வாங்கி அது நகையா மாறுதோ, எப்படி ஒரு சிற்பம் உளியால் செதுக்கப்பட்டு ஆகுதோ, அது மாதிரி இவங்களுக்கு அந்த ஒரு 8ஆம் இடம் என்கின்ற அந்த உழைப்புன்ற ஒரு தத்துவம் அங்கே அடங்கியிருக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த உழைப்புனால அவங்க கண்டிப்பாக டெவலப் தான் ஆகுறாங்க. சிறு வயசுல பணம் கம்மியாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும். மிடில் ஏஜில் அவங்க தனவந்தராகவே மாறிடுவாங்க. அடுத்து பேச போகிறது 2ஆம் பாவம். பொருளாதாரமா முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா பொதுவாகவே நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இவங்க கடின உழைப்பாளிப்பாங்க, ஆனா கையில ஒத்தரவா நிக்காதுன்னு சொல்லுவாங்க. எந்த வகையில் உண்மைங்க? அதுக்கு காரணம் 2ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடமா வருது. அதே மாதிரி உபயராசியா வருது. இப்ப 2க்கும் 9க்கும் நம்ம பாரம்பரிய முறையில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பாக்கியம்பாங்க. ஆனா நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல 9ஆம் இடம் என்பது 2க்கு அகெயின்ஸ்ட். ஏன்னா அது 2க்கு 8ஆம் இடம். 2ல இருந்து எண்ணினீங்கன்னா 9 8ஆம் இடம். அதனால இந்த 2 9 காம்பினேஷன் அவங்கள சேர்க்க விடாது, பணம் சேர்க்கறதுக்கு சிரமம் அப்படிங்கிறத வச்சிருக்கு. உள்ளுக்குள்ள நட்சத்திரம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேது, சுக்கரன், சூரியன். கேதுவை பத்தி சொல்லவே வேண்டாம், அவர் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு கொடுத்தாலும் கூட, அல்லது எவ்வளவு கண்ணில் காமிச்சா கூட அது எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மனோபாவத்தை கொடுத்துருவார். அப்படி இல்லை அப்படின்னா கேது கீழ்த்தரமான செயல்பாடுகளை இறங்கிடுவார். இப்போ போதை சார்ந்தெல்லாம் சம்பாதிக்கணும்னு விரும்புகிறாங்க இல்லையா, கெட்டு போன கேது அந்த மாதிரி கொண்டு போயிடும். அப்போ கேதுவனுடைய ஒரு சூழல் அங்கே சரியில்லை 2ஆம் இடத்துல. சுக்கரனுடைய சூழல் என்ன பண்ணும், மொத்த ஓரளவுக்கு பண ரொட்டேஷனை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் சுக்கரன் பாருங்க, இவங்களுக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதிங்கிறது கஸ்டமர், கணவன் மனைவி பார்ட்னரு, பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாமே 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடம் என்பது ஸ்திர ராசியா இருக்கு, காலபுருஷத்துக்கு 2ஆ இருக்கு.
அதனால இவங்களுக்கு உண்மையிலேயே டிபெண்டிங் நேச்சர் இருக்கு. அதாவது சுயமா என்னால் இது பண்ண முடியாது, யாராவது ஒருத்தர் பார்ட்னர் ஹெல்ப் பண்ணால் சரி, இல்லைன்னா டிபெண்டிங் நேச்சர் சமூகம் ஒத்துழைச்சா சரி, இல்லைன்னா கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், இவங்களால சப்போர்ட் கிடைச்சா சரிங்கிற மாதிரி அந்த சுக்கிரன் வேலை செய்வார். அதே மாதிரி கொஞ்சம் 12ஆம் இடமும் சுக்கிரனுடைய வீடு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய இடங்கள் பிரயாணங்கள், அதன் மூலமாக செலவுகள் அதிகமாகிறதுனால இவங்களுக்கு தங்குறது இல்லை 2ஆம் இடத்துல. ஆனா அதே நேரத்துல வேலை பார்க்குற விருச்சிக லக்னக்காரர்கள் சொந்த தொழில ஒரு ஸ்திரமா ஒரே மெயின்டெனன்ஸா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் 6ஆம் இடம் மேஷம் சரராசி. அவங்களுக்கு வேலை என்பது வளர்ந்துகிட்டே இருக்கும். வேலையில நிரந்தரமான ஒரு வளர்ச்சி டெவலப்மெண்ட் இருக்கும். அதனால வெளியில ஆசிலேஷன் மைண்ட் இல்லாம வேலையை மட்டும் கருத்தோணி கவனிச்சாங்கன்னா அதே சுக்கிரன் அங்கதான் இருக்கு, கேதுவும் அங்கதான் இருக்கு, சூரியனும் அங்கதான் இருக்கு. இது இவங்களுக்கு போற்ற தகுந்த வகையில வாழ்க்கையை கொடுத்துருக்கும். சொந்த தொழில் செஞ்சாலும் கூட ஒரே ஸ்டாண்டர்டா கொண்டு போயிடுவாங்க. இப்ப நீங்க பணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம், அதுல இவங்களுக்கு மேக்சிமம் ஆடு ஒர்க் அதிகமா பண்றாங்க, ஆனா கையில தங்க மாட்டேங்குது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நீங்க சொன்ன அந்த குறியீடு இருக்கு இல்லைங்களா, அதை ஆக்டிவேட் பண்றதுனால இவங்களுக்கு பணம் தங்குமா? அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில தொழில் தான் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு சுக்கிரனையும் கேதுவையும் ஆக்டிவேட் பண்ணணும். சூரியன் கூட 1% தான், அந்த ஒரு பாதம் தான். அதனால சுக்கிரனையும் அவங்க கேதுவையும் ஆக்டிவேட் பண்ணணும். கேது அசுவினி மகம் மூலம் நட்சத்திரத்துல இங்க 2ஆம் வீட்டுல மூல நட்சத்திரம் தான் கேதுவா வருது. இந்த மூலத்துக்கு நிருதின்னு பேர், நிருதி தேவதை அப்படின்னு பேர். அப்ப குபேர மூளை அதை இவங்க ஆக்டிவேட் பண்ணணும். வீட்டில் குபேர மூளை ஆக்டிவேட் பண்ணணும். பெண் நாய் தான் மிருகம், அவர்களுக்கு உணவு கொடுக்கணும். விநாயகர் தான் மூல நட்சத்திரத்துக்கு கேதுவுக்கு உண்டான தேவதை. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை இவங்க வளர்த்துக்கணும். கேதுவனுடைய தன்மை என்னன்னா மனநலம் குன்றியவர்கள். இப்போ சித்தப்பிரமை பிடிச்சவங்க, அந்த மாதிரி மனநலம் குன்றியவர்களுக்கு இவங்க எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, இந்த நட்சத்திரத்தன்னைக்கு மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பேசுறதுல கராரா பேச தெரியாது, அல்லது குழப்ப மனதோட பேசுறது. ஒன்று கேட்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அதை கேட்க மாட்டாங்க, வேற மாதிரி கேட்டுருவாங்க. அதனால நம்ம வாயாலேயே நம்மளுடைய வருமானத்தை சுருக்கிக்கிறோங்கிற பிரச்சனையும் கேது வச்சிருக்கு. அதனால இந்த கேதுவினுடைய பரிகாரங்கள், தான தர்மங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் போதும். கேதுவுக்கு க்ஷேத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே பெரும்பள்ளம் கும்பகோணம் பக்கத்தில். அதே மாதிரி இங்கே திருப்பூர் பக்கத்தில் திருமுருகன் பூண்டி, அங்கே பிரம்ம தீர்த்தத்தில் குளித்து கேதுவுக்கு தனியாக சந்நிதி இருக்குது, அங்கே அர்ச்சனை வழிபாடுகள் பண்ணலாம். விநாயகருக்கு டெய்லியுமே வழிபடலாம். அதுலேயும் கேது நட்சத்திரத்தன்னைக்கு வழிபட்டாங்கன்னா இன்னும் சிறப்பு. பிள்ளையார்பட்டியும் போயிட்டு வரலாம். அடுத்தபடி சுக்கிரன் பூராடமாக இருக்கார். இந்த பூராடம் வஞ்சி மரம் தேவதை வருணன். வருணன்னா கும்பகலசம் வச்சு கும்பிடுறது தான், அதுதான் வருணன். அப்போ இந்த பூராடத்தை பொறுத்த வரைக்கும் குரங்கு மிருகம் குரங்கு. ஸோ இதெல்லாம் இவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சுக்கிரனுக்கு சேத்திரம் ஸ்ரீரங்கம், மகாலட்சுமி வழிபாடு. இந்த பூராடம் அல்லது பரணி அல்லது பூரம், இந்த 3 நட்சத்திரங்களில் போய் இவங்க ஸ்ரீரங்கத்தில் அந்த அம்பாள் சன்னதி, தாயார் சன்னதியில் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணோம். அடுத்து 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ண சொல்லிட்டீங்க. அடுத்து 7ஆம் பாவம் திருமணம் அப்படின்றவங்க நிறைய பேர் சொல்றதுனால விருச்சக லக்னக்காரங்களுக்கு இன்டர்கஸ்ட் மேரேஜ் அதிகமாக நடக்கும், லவ் அஃபேர்ஸ் அதிகமாக நடக்கும்னு சொல்லுவாங்க. எந்த விதத்தில் உண்மைங்க? கவர்ச்சிக்கு அடிமையாகிறது தான். இப்போ இவங்க எமோஷனல் கிரகம். லக்னாதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் போய் 2ல் தான் இருக்கு. 7க்கு 8ஆம் இடமான 2ஆம் வீட்டில் இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய செவ்வாயினுடைய நட்சத்திரம் போய் 7ல் இருக்கு. அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு இது என்ன வீடு? 2 8ஆ மாறிடுது. அதனாலதாங்க நம்ம முன்னோர்கள் தாலிங்கிற விஷயத்துக்கு இந்த செவ்வாய் தோஷங்கிற விஷயத்தை கொண்டு வந்தது. இப்ப மேஷத்துல இருந்து எடுத்து பாருங்க, 8ஆம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப 2ஆம் இடம் என்பது தானே கழுத்து. அப்ப அந்த கழுத்து தாலிக்கு தான் மாங்கல்யம் நினைக்கிறதுங்கிற ஒரு கனெக்டிவிட்டி இந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும்.
அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு கவர்ச்சியில ஈடுபடாம இருந்தாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஆக்சுவலாவே என்ன பொசிஷன் அப்படின்னா, அங்க வந்து ஆம், அதாவது இப்ப 7ஆம் இடத்தினுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்ப சூரியன் மேஜர் போர்ஷனா இருக்கும்போது இவங்களுக்கு 7ஆம் இடம் வந்து அதிகாரம் பண்ணப்பாங்க. நான் தான் உனக்கு பாசுங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற கார்த்திகை நட்சத்திரம் என்ன சொல்லும்? நான் தான் பாஸ். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. நீங்க விருச்சிக லக்கணமா, உங்களுக்கு வரக்கூடிய அலைன்ஸு அது அதிகாரம் பண்ண தான் பார்க்கும். ஏன்னா நான் வந்து கமெண்ட் பண்றேன், நான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் சொல்றதை நீ செய்யன்ற பாலிசியில வந்துடும். அதே மாதிரி அடுத்த நட்சத்திரம் பாருங்க, நிலையற்ற தன்மை, சந்திரன், ரோகிணி. அப்ப அது என்ன பண்ணும்? ஒரு பேருக்கு கவர்ச்சியாக ஒரு பெண்மை தன்மையோட இருக்குமோ ஒழிய நிலையற்ற ஒரு சஞ்சலப்பட்ட மனதோட இருக்கும். அந்த அந்த கேரக்டர் வந்து என்ன செய்யும்னா, ஒரு ஸ்திரமாக ஒரு டாமினேட் பண்ணி ஒரு முடிவு எடுத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்ப சந்திரன் வந்து நிலையற்ற தன்மையாக இருக்கும் பொழுது இவங்களுடைய ஒய்ஃபையோ இவங்களுடைய ஹஸ்பண்டையோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இவங்களால கிரகிக்க முடியாது. என்ன நேத்து இப்படி பேசுறாங்க, இன்னைக்கு இப்படி பேசுறாங்க, அப்ப இவங்களை எப்படி கணக்குல வச்சுக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம், அது வந்து மிருகசிரீஷம். இப்ப இந்த செவ்வாயை நம்ம லக்னாதிபதி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 7ஆம் இடத்துல இருக்க 8லையும் தான் செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு. பட் செவ்வாயினுடைய வீடு எங்க இருக்கு பாருங்க, 6ஆம் வீட்லயும் இருக்கு, மேஷராசி. அப்ப அதனால என்ன ஆகும்னா, செவ்வாய் வலுத்திருச்சு அப்படின்னா உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள் சொன்ன செவ்வாய் தோஷம் என்பது இந்த மேஷ லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு தான் செட் ஆகும். துலா லக்னம், மேஷ லக்னம், ஆண் பெண்ணுன்னு நம்ம ஒரு இதுல பேசணும். மேஷம் ஆண் என்றால் துலாம் பெண் அப்படின்னு பேசணும். அதுலதான் 2, 8ங்கிறது கனெக்டிவிட்டி வருது. செவ்வாய் வீடும் சுக்கிரன் வீடும் வர்றதுனாலதான் செவ்வாய் தோஷங்கிற கான்செப்டை பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா நாளடைவுல அது எல்லா லக்னத்துக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது, செவ்வாய் தோஷம்ன்றது ஒண்ணு கிடையாது. செவ்வாய் வந்து வலுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, காம குணம் அதிகமாக இருக்கும், அந்த உணர்வுகள் வந்து அதிகமாக இருக்கும். அதுல வந்து ஃபெயிலியரோ ஈடு கொடுக்க முடியாததோ வந்தா தான் அது தோஷமா வேலை செய்யும். மற்றபடி அதனால வந்து ஒரு உயிர் சேதமோ அந்த மாதிரி ஒரு பெரிய டைவர்ஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஆனா திருமண வாழ்க்கையில இவங்க வந்து இந்த கவர்ச்சிக்கு அடிமையாகாம, ரெண்டாவது கரெக்டா மேட்சிங் பார்க்கணும்னா லக்ன பொருத்தம் பார்க்கணும். இப்ப இவங்களுக்கு 3ஆம் இடம் எது? மகரம். 5ஆம் இடம் எது? மீனம். அதே மாதிரி 9ஆம் இடம் வந்து கடகம், 11ஆம் இடம் வந்து கன்னி. இந்த லக்னங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். பஞ்சபூத தத்துவத்துல மேட்சிங் செட் ஆகும். அதே மாதிரி வேலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா 6ஆம் இடம் 10ஆம் இடம்னு பார்க்கும்போது இதே தான். இந்த கேது சுக்கிரன் இந்த நட்சத்திரங்களை ஆக்டிவேட் பண்ணும்போது வேலையில நல்லா டெவலப் ஆவாங்க, சொந்த தொழில் பண்றதுலையும் டெவலப் ஆவாங்க. அப்ப வந்து இவங்களுக்கு அந்த திசை நடக்கணும். இப்ப இவங்களுக்கெல்லாம் சுக்கிர திசை நடந்து சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து சொந்த நட்சத்திரத்துல இருந்ததுன்னா சீக்கிரம் முன்னேறிடுவாங்க, இளம் வயதிலேயே பணக்காரர்களாக வந்துருவாங்க. யாரெல்லாம் இந்த விருச்சிகலத்துல பிறந்து அவஸ்தைப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேது தோஷமும் சுக்கிர தோஷமும் பணஸ்தானத்துக்கு நெகட்டிவா உட்கார்ந்துருக்கும், அல்லது 8, 12 தொடர்புல இருக்கும். இப்ப இவங்களுக்கு 8ல யார் இருக்காரு பாருங்க, ராகு இருக்காரு. அப்ப இந்த சுக்கிரன் ராகு கனெக்ஷன் ஆச்சுன்னா ஆசைப்பட்டு மோசம் போற நிலைமை கொண்டு வந்துடும். அதே மாதிரிதான் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இந்த 2ஆம் இடம் தொடர்பு பண்ணால இவங்க பேசாம ஒரு கிடைக்கிற சம்பளத்துக்கு வேலைக்கு போறதுதான் நல்லதா இருக்கும். அதே மாதிரி தொழில் இல்லையா, சொந்த தொழில்னு எடுக்கும் பொழுது ஸ்திரமா இருக்கும். ஏன்னா 10ஆம் இடமான சிம்ம ராசி வந்து ஸ்திர ராசி. இப்ப உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஜோதிடம், கலைகள், சினிமா இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பா வரும். மிகச்சிறந்த ஜோதிடரே விருச்சிக லக்னத்துல இருக்கிறார், எங்களுக்கு சொல்லி கொடுத்தவரு. அப்ப அவருக்கு வந்து 10ஆம் இடம் வந்து அந்த சூரியன் வீடு வரும் பொழுது காலபுருஷனுக்கு அது 5ஆம் இடம். அப்ப ஜோதிடத்துல சிறந்து விளங்குவாங்க. அதே நேரத்துல கலைகள், சினிமா, ஐடி லைனு, கமிஷன் வழி இதெல்லாமே சிறப்பா இருக்கும். இப்ப அரசு அதிகாரத்துல வந்து மிகப்பெரிய பதவியில இருக்கிறது பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல நல்லா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து தந்திரங்களை கையாள தெரியும். இவங்க கிட்ட இருக்கிற அந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா,
ஒரு ரகசியத்தை காப்பாத்துறதுல கான்ஃபிடென்ஸ்ல இருப்பாங்க. இவங்களை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு வந்தாங்க. பெரிய பெரிய ஒரு பொறுப்புகள்ல இருக்கவங்க எல்லாம் இப்ப ராணுவ ரகசியம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் கீப் அப் பண்ண முடியும். சொந்த தொழில் பண்றவங்கன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் சார்ந்த தொழில்கள் பண்ணலாம், சூரியன் சார்ந்த தொழில்கள் பண்ணலாம், கேது சம்பந்தப்பட்ட பலதரப்பட்ட தொழிலும் பண்ணலாம். கேதுவை பொறுத்த வரைக்கும் தொழில்ல என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மேஜிக் மாதிரி ஒரு சர்க்கஸ் பண்ற மாதிரி. இப்போ அதே மருத்துவத்துல வரும், மருத்துவத்துல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. கேதுவில் தொடர்பு வரும்போது, சுக்கிரனில் தொடர்பு வரும்போது பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள்ல இருந்து, ஹாஸ்பிட்டாலிட்டியிலேருந்து, இன்டீரியர் டெக்கனேஷன்ல இருந்து, சினிமா துறையிலேருந்து எல்லாமே சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, அருமையா சொன்னீங்க. அடுத்தடுத்த சீரீஸ்ல நம்ம பார்க்கலாங்க ஐயா. நேரங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.